What type of data stored in database? In a database, we would a grouping only related data together and storing them under one group name called table. This helping in identifying which data is stored where and under what name. டேட்டாபேஸில் குரூப் ஆஃப் ரிலேட்டட் டேட்டாவையெல்லாம் ஸ்டோர் பண்ணிப்போம். இப்போ நிறைய டேட்டாலாம் சேர்ந்ததாக குரூப் ஆஃப் ரிலேட்டட் டேட்டாவை எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்குவோம். அதுக்கு என்னென்னா ஒரு டேபிள்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த டேபிளுக்கு ஒரு பேர் கொடுத்துடணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒவ்வொரு கிளாஸ் இப்போ A1 அட்டனன்ஸ், A2 அட்டனன்ஸ், A3 அட்டனன்ஸ், A4 அட்டனன்ஸ் சொல்கிறாங்கல்ல. அப்போ A1ஓட டீட்டெயில்ஸ் வேணும்னா ஒரு பேர், இப்போ A1 ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேர் சொன்னால் அவங்க A1 இருக்காங்கன்னு அந்த A1 டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தமிழ் மீடியத்துக்கு இந்த பேராஃப் கிடையாது, இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், எவால்விங் ஆஃப் DBMS. The concept of storing data started before 40 years in various formats. In earlier days, they have used punched cards technology to store the data. Then files were used. The file systems are known as predecessor of database system. Various access methods in the file systems were indexed, random and sequential access. The file system had more limitations like data duplications, high maintenance, security. தமிழ் மீடியத்தில் இந்த பேராவை பார்த்துட்டு இது என்னென்னு பார்க்க போகிறோம். தரவு தளத்தில் எந்த வகையான தரவு சேமிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தரவுகளை சேமித்தல் என்ற கருத்துரு பல்வேறு வடிவமைப்பில் 40 வருடங்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டது. எந்த மாதிரி எல்லாம் தரவெல்லாம் அதாவது டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுங்கிற 40 வருடங்களுக்கு முன்னே தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. முந்தைய நாட்களில் தரவுகளை சேமிக்க துளையிட அட்டை, ஆரம்ப காலத்தில் எல்லாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பஞ்ச் கார்டு, ஓட்டையே போட்டுக்கிற அட்டை தொழில்நுட்பம், அந்த மாதிரி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. அதுக்கப்புறம் கோப்புகள் பயன்படுத்தப்படுது. கோப்பு அமைப்புகளோ தரவுத்தள அமைப்பின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறது. கோப்பு தான் தரவுத்தள அமைப்பின் முன்னோடி என்று அழைக்கப்படுது. இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டரில் ஃபைல்ஸை எல்லாம் ஒரு ஃபோல்டர்ஸ்குள்ளே போட்டு நம்ம ஃபோல்டர்ஸில் தான் சேவ் பண்ணி வைப்போம். நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது ஃபைல்ஸ். அந்த ஃபைல்ஸை எதுக்குள்ளே போடுவோம்னா ஃபோல்டர்ஸ்குள்ளே தான் போடுவோம். கோப்பு அமைப்பில் குறியீடு, சீரற்ற மற்றும் தொடர் அணுகுதல் போன்ற பல்வேறு அணுகுமுறைகள் உள்ளன. அந்த ஃபைல்ஸோட அமைப்பில் என்ன இருக்குன்னா குறியீடு, சீரற்ற மற்றும் தொடர்பு அணுகுகள் போன்ற பல்வேறு அணுகல் முறைகள் உள்ளன. அந்த ஃபைலை அசஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. என்னென்ன அப்படின்னா வேரியஸ் அசஸ் மெத்தட் இன் ஃபைல் சிஸ்டம் வேர் இண்டெக்ஸ்டு, ரேண்டம், சீக்வன்சியல் அசஸ்ங்கிறாங்க. ஃபைலோட கோப்பு அமைப்பில் பின்வரும் பல வரம்புகள் உள்ளன. ஃபைல் சிஸ்டம் ஹேட் மோர் லிமிட்டேஷன் லைக், அதுதான் நம்ம இந்த 3 டாபிக். தரவு நகல்கள், அதிக பராமரிப்பு, பாதுகாப்பு. அதாவது இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். தரவு நகல்கள், டேட்டா டியூப்ளிகேஷன். Same data is used by multiple resources for processing, thus create multiple copies of same data wasting the spaces. டேட்டா டியூப்ளிகேஷன் அப்படின்னா தரவு நகல்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள். ஒரே தரவானது செயலாக்கத்திற்கான பல வளங்களால் பயன்படுத்தப்பட்டது. இது ஒரே தரவின் பல நகல்களை உருவாக்கி இடங்களை வீணாக்கியது. அதாவது ஒரே டேட்டாவை மல்டிபிள் ரிசோர்ஸ்க்கு நம்ம பயன்படுத்துகிறோம், யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, இப்போ ஒரு படத்தோட ஃபிலிமோட சாங்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் கண்டிப்பாக ஒரு சாங்கில் ஃபஸ்ட்டு 4 லைன் நடுவாண்டே வரும், லாஸ்ட்லேயும் வரும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 4 லைன் எழுதியிருக்கிறோம், மறுபடியும் வேறு சென்டென்ஸ் வரும், அதே 4 லைன் நடுவாண்டே வரும், லாஸ்ட்லேயும் வரும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். பாருங்கள், கிரியேட்டிங் மல்டிபிள் காப்பீஸ், சேம் டேட்டா வேஸ்டிங் ஸ்பேஸ். சேம் டேட்டா, அது நம்ம இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்கிறது டேட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா நடுவாண்டே வரும், லாஸ்ட்டாக வரும். இதனால் நமக்கு என்னன்னா இடம் அதிகமாக தேவைப்படும், ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுதான் டேட்டா டியூப்ளிகேஷன். புரியுதா இந்த பேராஃப்க்கு மீனிங்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதிக பராமரிப்பு, ஹை மெயின்டெனன்ஸ்.
அசஸ் கண்ட்ரோல் அண்ட் வெரிஃபையிங் டேட்டா கன்சிஸ்டன்சி நீட்ஸ் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட். அணுகல் கட்டுப்பாடு, அதாவது அணுகல் கட்டுனா அசஸ் கண்ட்ரோலும் மற்றும் தரவு நிலைத்தன்மையை சரிபார்க்க அதிக பராமரிப்பு தொகை தேவைப்பட்டது. அசஸ் கண்ட்ரோலுக்கும் டேட்டா கன்சிஸ்டன்சி வெரிஃபை பண்ணுறதுக்கும் நமக்கு அதிகமான செலவு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. செக்யூரிட்டி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது செக்யூரிட்டி, பாதுகாப்பு. less security provide to the data, so database systems becomes popular to overcome the above limitations of file system. செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தரவுக்கு குறைந்த பாதுகாப்பே வழங்கப்பட்டது. எனவே கோப்பு அமைப்பில் மேற்கூறிய வரம்புகளை சமாளிக்க தரவுத்தள அமைப்புகள் பிரபலமானது. அதாவது டேட்டாவை பாதுகாப்புறது குறைந்த அளவு பாதுகாப்பே வழங்கப்பட்டதுனால கோப்போட அமைப்பு மேற்கூறிய வரம்புகளை சமாளிக்க தரவுத்தள அமைப்புகள் பிரபலமானது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைட் த டேட்டாவை பாதுகாப்புறது ரொம்ப கம்மியானதாக இருந்தது. அதனால் டேட்டாபேஸ் சிஸ்டம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. லிமிட்டேஷன் ஓவர் சிஸ்டம்ஸ் மேற்கூறிய அனைத்துக்கும் இது பொருந்தது அப்படிங்கிறாங்க.